அடுத்த அருள் பெற்ற அடியாக. ஏன்னா அம்பாள் ஞானசம்பந்தருக்கு பல நிலைகளில் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அப்போ அடுத்த வர பார்க்கலாம் காளிதாசன், மகாகவி காளிதாசன் பேர். ரெண்டே ரெண்டு பேருக்கு மகாகவியும் பேர். ஒன்று மகாகவி பாரதியார், இன்னொரு மகாகவி காளிதாசன். இதெல்லாம் காலத்தில் ரொம்ப முற்பட்டவர் மகாகவி காளிதாசன். அப்போ அவரோட பாடினாலும் அது நடந்தோம், அது நடக்காது இருக்காது. அப்பேற்பட்ட மகா வாக்சதுரியம் இப்போ இந்த வாக்கிலாசன் முதலே அவருக்கு இருந்துச்சா அப்படின்னா, முதல்ல அவர் இவ்வளோ பெரிய அறிவாளியா வித்வானாலாம் அவர் இல்லையா. அவர் சாதாரண ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையனாக இருந்தார். அப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையிலையும் அவருக்கு ஒரு புத்திஸ்வாதியாக கொஞ்சம் புண்ணியவராக இருந்தார். அந்த நாட்டில் ஒரு ராணி இருந்தார். அவள் அவருக்கு ரொம்ப ராணி செல்வமும் இருக்குது, அம்மாவுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது. செல்வம் இருக்குது, அழகு இருக்குது, கல்வியும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே அம்மாவுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அது பணிவாக இருக்கணும் சுவாமியம்பாளுடைய அனுகிரகத்தினால. ஆனால் அவளுக்கு அதனால ஒரு பெரிய கர்வம், எல்லா செல்வத்துக்கு வரக்கூடிய எல்லாரையும் அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அப்போ ரெண்டு பேர் நினைச்சா, ரெண்டு பேரும் பெரிய விடுவார், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, நம்ம இவளை எதையாவது பணி வாங்கணும்னு என்ன பண்ணினாங்கன்னா, இவளை ஏதாவது இருக்கிறதையும் ஆகச்சிறந்த முட்டாள வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஊருக்குள்ள தேடிட்டு போறான். அப்போ ஊருக்குள்ள தேடிட்டு போகும்போது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கிளமரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். ஏமா இப்படி இருக்க அப்படின்னு, அங்கதான் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதனால அங்கே உட்காந்துட்டு இதை வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, இவனை விட பொருத்தமான ஆள் கிடையாது, நல்லா போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து என்ன பண்ணினா, இவங்க ஒரு நாங்கள் வந்து பேசக்கூடாது, நாங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கணும், நாங்கள் சொன்னால் அந்த செய்தியை நீ பண்ணணும், அதுமாரி வாயை திறக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும், அப்படி நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி தப்பான ஒரு ஆலோசனைகள்லாம் சொல்லி கொண்டு போய் அந்த பள்ளத்தில் உட்கார வச்சு, இவன் அத்தனை விற்காலும் சேர்ந்து அந்த பள்ளத்தை தூக்கிட்டு வரேன். எங்களுக்கு நினைச்சா இவனே இவங்க எல்லாருமே பார்த்தோம் அவ்வளோ பெரிய இருக்காங்க, இவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, இவங்க எதுவும் பெரிய மேலாவிலாம் போல இருக்குது, ஏதோ பெரிய மேலாவிலாம் கூட்டிகிட்டு வராங்க. சரி, இவருக்கு கேள்வி கேட்குவாங்க, சொல்கிறார் எங்கள் உணவுலாம் வாய் இறக்கணும்னு சொல்ல அவசியம் கிடையாது, அப்போ அப்படி சைகையில் சொன்னால் கூட அத்தனை எத்தனை வந்து கேட்டாலும் அவர் அத்தனை சைகையிலே சொல்லிடுறாரு. பெரிய இருக்காங்க, நீங்கள் நாளை மட்டும் எனக்கு வரல, அவங்களும் சைகையிலே எப்படியும் காமிச்சா இவங்க இப்படிங்க அப்போ இப்படின்னா ஒன்றே கடவுள் அப்படிங்கிறது சொல்கிறேன். அந்த சுவாமி தான் அப்படின்னு இல்லையே, சாமி அம்மாவோட இருக்காரு, நம்ம ரெண்டு தானே, இவன் அந்த இதெல்லாம் ஒன்றே காலத்துக்கு போட்டே இவன் ரெண்டு காமிச்சேன். அவர் வந்துட்டு அதுக்கு அந்த உலகம் சொல்கிறார் தங்க அவங்க சுவாமி மட்டும் இருக்கு, சுவாமியோட அம்மாவும் இருக்கு, எல்லா நிலையும் சுவாமியோட அம்மா இருக்கிறார். ஆமாம், அதுவும் சரி, பெரிய கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பேசின கொஞ்ச நாளிலேயே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு அடிச்சார், நீங்கள் ஓடி இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் அடிச்சுதான் சொல்லிடுறான். அப்போ ஏமா எனக்கு இதெல்லாம் பண்ணுற, இதை எப்போ நீ திருப்பி ஏற்றுக்கூடாது, இல்லை உனக்கு என் அம்மாவை போய் பிரார்த்தனை பண்ண, ஒரு வேலை உனக்கு வாசனாவத்தியம் வந்துச்சுன்னா, உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நீ அதுதான் திருப்பிதான் இல்லை எப்படி இதெல்லாம். இவன் நேராக போனான், நேராக மகாகாலேஸ்வரர், அது உதயங்களில் நடக்கிற கதையெல்லாம், நேராக மகாகாலேஸ்வரர் கம்பாருக்கு மகாகாளி, இந்த மகாகாளியோடைய இவங்க போய் பார்த்தா ஏதோ பூர்வதி மட்டும் பண்ண புண்ணியம் இவங்க தெரியல, அம்மா இல்லை அவள் வெளியில் எங்கேயும் தான் போயிட்டு வராங்க. இவங்க போய் இந்த கதை பார்த்தீங்கன்னா அவளுக்கு போய் உட்காரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் திருப்பி போய் காணாலும் இவங்க போய் ஏன்பா என் வழி வரைச்சிருக்க வழி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் வந்து எனக்கு வாசனமூர்த்தி கூட அப்பதான் நம்முடைய சூழத்தினால அவருக்கு நீலாட்சரத்தை எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு பெரிய கவிதையான அந்த நேரத்திலேயே அவர் வந்து கவிதையெல்லாம் அவங்க வந்து கொன்றது. மாணிக்க வீணாம் கதாலயம் மதாலயம் துராபிலாஷா மாஹேந்திர நீலகிருதி கோமலாசி மாதங்கள் மனசாரஸ்மராமி திருஷ்யவாங்க ஜெயஜனமித்ரா சமுத்திராந்தருத்யன்மணி வீக விழ்வாட சம்ரூட விழ்வாடவி மத்திய கல்பத்ரமாகல்பகாரம்ப கந்தாரவாசப்பிரிய சர்வலோகப்பிரிய ஜீவாசப்பிரிய சாதனாரத்னசங்கீத சம்பாவனாசமாலோட நீவத்த காவத்த சூலீசனாஸ்திரியே சாமவத்ரியே அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்லோகம் தந்தகம் அப்படிங்கிற இந்த அமைப்புல இது வரைக்கும் யாருமே அவர் பாடினது கிடையாது. அதாவது அவருக்கு பிறகுதான் அந்த அமைப்பை உருவாகுது, தந்தகம்ங்கிற அமைப்பு இருக்கிறதுல அவருக்கு பிறகுதான் பெரிய கவிதை நயங்கள்லாம்
உருவாகுது காளிதாசனுக்கு பிறகு. கந்தகம் அப்படின்னா என்னன்னா ஒரு சுருக்கமாக பார்க்கமாக பத்தியம் கத்தியம் அப்படின்னு ரெண்டு இது சொல்லுவாங்க புத்தகத்தில். இந்த ரெண்டு நடை உங்களுக்கு இது மூணாவது ஒரு நடை, இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நடை. அதை வந்து இவர் தான் முதல்ல கொண்டு வர அது கந்தகம்னு பேர். அப்பேற்பட்ட கந்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கு பிறகு இவருடைய மேதாவிடாசத்தை கண்ட இவருடைய அறிவுத்த ஆற்றலை கண்ட அங்கே இருக்கக்கூடிய போஜராஜன் வந்து அவனுடைய ஆஸ்தான வித்வான்கிட்ட இவர் உட்கார வச்சார். அங்கே 4 பேர் மகாமந்திரிகள். இந்த 4 மகாமந்திரிகள்ல இவரும் ஒருத்தர். காளிதாசன் 9 மகாமந்திரிகள், அந்த 9 பேர்ல இவரும் ஒருத்தர். அங்கே 4 கவிஞர்கள் ரொம்ப ஃபேமஸ். பவபூதி அப்படிங்கிறதான பவபூதி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். தனுத்தி எல்லாருக்கும் ஃபேமஸ். இந்த கவிஞர்கள்ட்ட இவரும் ஒருத்தர். அந்த இதில் அப்போ ஒரு நாள் இந்த எல்லாரும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ராஜாவோட அந்த ராஜசபையில. அப்போ ஒரு பெண் வந்து பணி செய்யக்கூடிய அந்த பெண்ணாக ஒரு குடத்தை வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அந்த ஒரு ராஜசபையிலேயே ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த குடத்தை தவற விட்டுருக்காங்க. அது என்ன டடம் 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 டம் ட அப்படின்னு அந்த குடம் வந்து அப்படி ஒவ்வொரு இதாக விடுது இந்த சிற்பாங்கி. இதை எல்லாரும் நல்லா ராஜசபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குடம் விழுந்ததும் எல்லாருக்கும் அப்படி ஒரு நிமிஷம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆயிடுது. அப்போ என்னடா இது அப்படின்னு ராஜா வந்து சொன்னாங்க, ஏதோ பெரிய பெரிய பிளான்லாம் இருக்கீங்களா என்னோட சமையல, யாரோ ஒருத்தர் இதை வச்சு பாடுங்க அப்படிங்கிறது. இவர் அடுத்த சைடு பாடினார். ஒருத்தர் யோசிக்கிற முன்னாடி யோசிக்கிற பின்னாடி யோசிக்கிற பாடினார். ராஜாபிஷேகே ஜலமானவத்தியா ஹஸ்தாச்சரித்தோ தேவ கடோபியத்வா சோமான மாத்தியேன கரோபியத்வம் ராடம் தடம் தம் தடம் தடம் அப்படின்னு சொல்லி பாடினார். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா நான் முன்னாடியே பக்கம் மாலை மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா அம்பாளினுடைய அனுகிரகம் தான் வரும். சிவனுடைய அதுவும் யாருக்கு வரும்? அம்பாளினுடைய அனுகிரகம். அவள் அனுகிரகம் பண்ணினா தான் எல்லாம் வரும். பெயர்பட்ட அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகாகவியான காலமேகம் கவிக்கோர் காலமேகம்னு பேர். இவரும் ஆரம்பத்தில் ஒரு பெரிய வித்வானெல்லாம் கிடையாது. இவரும் திருவானைக்காவலில் கம்புகேஸ்வரர் ஐலாண்டேஸ்வரி கோயிலில் சாதாரண ஒரு பரிசாரகராக இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி மரப்பள்ளியிலே படுத்து தூங்கிட்டாரு. சும்மா சாயங்காலம் மரப்பள்ளியிலே படுத்து தூங்கியாச்சு. ஆயிரமா முடிச்சு தூங்கியாச்சு. சுவாமி அம்மாவில் எல்லாம் நடந்தாச்சு முடிச்சாச்சு. சுவாமி அம்மாவும் அப்படியே வச்சுக்காராங்க. அப்போ அம்மா சாமி அம்மாவை போய்தான் அனுபவம் பண்ண நீ 2 நேரம் போய் பண்ணு அப்படின்னு அப்பா வந்து ஐலாண்டேஸ்வரி நேரம் போகிறாங்க. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போய் கேட்குற காலம் அவர் வந்து நீ யார் வந்துருக்கோம் அவர் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல யார் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க அகிலாண்டேஸ்வரர். அந்த காலத்தில் ஒரு நல்ல வழக்கம் உண்டு. ஒரு ஊரில் என்ன சுவாமி இருந்தாலும் அந்த பேர் தான் நிறைய பேர் வைப்பாங்க. இவங்க எந்த ஊருன்னு அந்த சுவாமியை அந்த பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எந்த ஊருன்னு. அப்போ அதே ஊரில் அங்கே இருக்கிறதோ திருவானைக்காவல். அப்போ அங்கே தெருவுக்கு 10 அகிலாண்டேஸ்வரி உண்டு. ஏதோ ஒரு அகிலாண்டேஸ்வரி வந்திருக்கா அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாம்பூலம் வேணும். ரொம்ப ஆயிரம் தாம்பூலம் வேணும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. தாம்பூலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாம்பூலம் வேணும். அம்மா தன்னுடைய வாக்கில் தாம்பூலம் வச்சுட்டு இருக்கிறான். ஆல்ரெடி அவளுக்கு தாம்பூலம் கொடுக்க முடியல. அவள் எப்பவும் தாம்பூலம் தெரிஞ்சுட்டு இருப்பான் அம்பாள். அப்போ அந்த தாம்பூலத்தை எடுத்து இவருடைய வாயை வச்சு அவர் பெரிய வித்வானாக மாறிட்டார். கவிக்கோ காலமேகம்னு சொல்லக்கூடிய பெரிய வித்வானாக மாறிட்டார். அவர் ஒரு குறிப்பு கொடுத்தாலே யோசிச்சு பாடுவார். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு குறிப்பு கொடுத்தாரு. குடத்தில் அடங்கும் கங்கை. அது எப்படி இருந்தால் குடத்தில் கங்கை அடங்கும் அப்படின்னு அவர் அடுத்த நிமிஷம் யோசிக்கலாம் பண்ணினார். விண்ணு கடங்காமல் மண்ணு கடங்காமல் வைப்பு கடங்காமல் வந்தாலும் மங்கை இடங்கொண்ட இறைவர் ஜடா அமுடத்தில் அடங்கும் கங்கையினர். விண்ணு கடங்காது மண்ணு கடங்காது எதுக்கும் அடங்காது வந்தாலும் மங்கையை இடம் கொண்ட அதாவது அம்பாவை இடமாக வச்சுக்கக்கூடிய சாமியினுடைய ஜடாமுகத்தில் அந்த கங்கையான அடங்கினா அப்படின்னா வித்வத்வம் அப்படிங்கிறது இந்த கல்வி அப்படிங்கிறத அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அம்பாளினுடைய அனுகிரகத்தினால வந்துச்சு. அவளுடைய அனுகிரகத்தினால கல்வி செல்வம் எல்லாத்தையும் தருவார். தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தனம் தரும். தனம்னா என்ன? உண்மையான தனம் இறக்கிறது. கடன் இல்லாத இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் உண்டு சார். ஆனால் எல்லாம் இஎம்ஐயில் உண்டு. வீடு உண்டு, அது லோனில் உண்டு. அப்படின்னா அது எதுவுமே இவனோடது இல்லைன்னு அர்த்தம். அப்போ அப்பா வந்து கடன் இல்லாமல் தருவாங்க. அதனால் அவளுக்கு ஒரு நாமாவளி அப்பர்னா அப்படின்னு ஒரு நாள் நீலகண்ட தீட்சிதர் பாஸ்கரராயர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துருந்தார். அவர் மகாராஷ்டிராவில் இருந்த ஒரு கிராம குடும்பத்தில் இருந்தால் அந்த இடத்துல தீர்த்த யாத்திரையாக ஒவ்வொரு இடமா வருவாங்க. அது தெற்கே இருந்து வடக்கு போவாங்க, வடக்கு இருந்து தெற்க போவாங்க. அப்படி தெற்க வந்த குடும்பத்தில் இவர் ஒருத்தர். அப்போ இந்த பாஸ்கரராயர் அவர்களுடைய மனைவியோடு தங்கியிருக்கிறார். அப்போ இவர் ஒரு பெரிய வித்வான். அதனால இவர் என்ன பண்ணினார், அப்போ தஞ்சாவூர் ஆட்சியில் சரபோதி மகாராஜா இவர் வந்து ஆஸ்தான வித்வானா கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் இவருக்கு அதில் சுத்தமாக ஈடுபாடு
அப்படி இருந்தாலும் சிறிய அளவில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு வரும்போது அவருக்கு நான் எப்படிப்பட்ட அம்மாவை நம்ம முடிச்சுக்கணும். சின்னாமணேஸ்வரி இவளுக்கு ஸ்ரீ மகாராஜி ரத்னகரையே சின்னாக நோடமுத்தா வராங்க ரத்னமாலையும் வைரமாலையும் தான் அவள் போட்டிருக்கக்கூடிய இவளுக்கு நமக்கு உண்மையாக நமக்கு கிடைச்சது இந்த 2-3 புஷ்பம் தான். இதெல்லாம் வச்சு நமக்கு அலங்காரம் பண்ணி அப்படின்னு நினைச்சாரு. ஒரு நாள் வச்சு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், ரெண்டாம் காசு இல்லையும் ராதாங்கெல்லாம் விட்டு வந்தாச்சு, எல்லா ஊருக்கையும் விட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் ஒரு தனவந்தர் அந்த ஊர்லேயே இருந்து அவர்கிட்ட போய் கடன் வாங்கி அம்பாளுக்கு நகையெல்லாம் வாங்கி போட்டாச்சு. போட்டு அழகு பண்ணி தினந்தனம் பூஜை பண்ணி தினந்தனம் ஒவ்வொரு அலங்காரம் தினந்தனம் ஒவ்வொரு சகஸ்திரநாமம் எல்லாம் பண்ணி எல்லாம் பூஜை பண்ணி வந்தால் இந்த கடன் வாங்கினதே மறந்து